அன்பு நண்பர்களே, சமூக ஊடகங்களிலோ அல்லது அன்றாட வாழ்க்கையிலோ யாராவது ஒருவரை எளிதாக கேலி செய்வதையோ அல்லது குறைத்து மதிப்பிடுவதையோ கேட்டிருக்கிறீர்களா? பணியிடத்தில் முதலாளியை இகழ்வது அல்லது நண்பரின் தோற்றத்தை பற்றி கிண்டல் செய்வது போன்றவை, இத்தகைய இலேசான கேலிகள் நம் வாழ்க்கையில் மிகவும் பொதுவாகிவிட்டன. 2 இராஜாக்கள் 2:23-25 இல் கடவுளின் மனிதரான எலிசா பயணம் செய்யும்போது சில இளைஞர்கள் அவரை பார்த்து, மேலே போ, வழுக்கை என்று கேலி செய்தனர். திடீரென 2 கரடிகள் தோன்றி அவர்களைத் தாக்கின. இந்த பகுதி நம் வார்த்தைகளும் செயல்களும் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை காட்டுகிறது. ஒரு இலேசான கேலி ஒருவரை ஆழமாக புண்படுத்தலாம், மேலும் அது நமக்கே திரும்பி வரலாம். இந்த உலகில் உண்மையான மரியாதை பற்றாக்குறையாக உள்ளது. மக்கள் தங்கள் சொந்த அளவுகோல்களின் அடிப்படையில் மற்றவர்களை நியாயந்தீர்க்கிறார்கள், குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த உலகில் அசைக்க முடியாத மரியாதையின் வலிமையை எங்கே காணலாம்? உலகம் நம் மதிப்பை நமது சாதனைகள், திறமைகள் அல்லது செல்வத்தால் அளவிடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மதிப்பிடுகிறார். நாம் பெரிய சாதனைகள் செய்ததற்காகவோ அல்லது சரியானவர்களாக இருப்பதற்காகவோ அல்ல. ரோமர் 5:8 இந்த ஆச்சரியமான உண்மையை அறிவிக்கிறது. நாம் இன்னும் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததன் மூலம் கடவுள் நம்மேல் தமது அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு நமது பாவமயமான, அசிங்கமான இயல்பை புறக்கணிக்கவில்லை. சிலுவையில் மரித்து அவர் அறிவித்தார், நீ மீட்புக்கு தகுதியானவன். உன் பாவங்கள் எனக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. நான் அவற்றை உனக்காக சுமப்பேன். நமது மதிப்பிற்காக செலுத்தப்பட்ட விலை கடவுளின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவின் உயிர். இந்த உலகின் எந்த கேலியோ விமர்சனமோ அவருடைய தியாகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட நமது எல்லையற்ற மதிப்பை குறைக்க முடியாது. இயேசு நம்மை மிகவும் மரியாதை செய்ததால் நமது பாவங்களை தம்மீது சுமந்து சிலுவை மூலம் நம்மை என்றென்றும் மரியாதைக்குரியவர்களாக ஆக்கினார். அன்புக்குரியவர்களே, இனி உலகின் தீர்ப்புகளால் தடுமாற வேண்டாம். சிலுவையில் கடவுளின் அன்பின் மூலம் நாம் ஏற்கனவே மிக உயர்ந்த மரியாதையை பெற்றவர்கள். கிறிஸ்துவில் இந்த அசைக்க முடியாத மரியாதையை பெற்ற பிறகு அதை உலகத்துடன் பகிர்ந்து கொள்வோம். முதலில் உங்கள் சொந்த மதிப்பை உறுதியாக பற்றிக்கொண்டு நம்பிக்கையுடன் வாழுங்கள். பின்னர் நம்மை மரியாதை செய்த கிறிஸ்துவைப் போல உங்களைச் சுற்றியுள்ள அனைவரையும் மரியாதை செய்து அன்பு செய்யுங்கள். இதுவே நாம் பரப்ப வேண்டிய உண்மையான மரியாதை. இந்த உண்மையுடன் ஒருவரையொருவர் மதித்து ஒரு பிரகாசமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.